சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 ஒவ்வொரு அணியுடைய நிலைமை எப்படி இருக்குது, எந்த அணிக்கு வந்துட்டு செமிஃபைனல்ஸ் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, யார் செமிஃபைனல்ஸ் போறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாகிறாங்க, யாருக்கு மஸ்ட் வின் மேட்சஸ் என்ன ஏதுன்ற இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோ அலசி ஆராய்ஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மை எப்படி இருக்கும் ஹாய் ஃப்ரம் பாலா. ஸோ இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 பொறுத்த வரைக்கும் குரூப் ஏவை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியா அண்ட் நியூசிலாந்து வந்து குவாலிஃபைட். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எஸ், அவங்க ரெண்டு பேருமே குவாலிஃபை ஆயிட்டாங்க. அண்ட் இன்னொன்று அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா இரஸ்பெக்டிவ் ஆஃப் இந்த அடுத்த மேட்ச் நியூசிலாந்து ஜெயிச்சாலும் தோத்தாலும் அவங்க தான் வந்துட்டு A1. பிகாஸ் துபாயில் நடக்க போற மேட்சை விளையாட போறது A1 வெர்சஸ் B2 அப்படிங்கும் போது அந்த A1 நான் தான்ப்பா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஏற்கனவே இந்தியாவை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ ரெண்டாவது இடத்துக்கே போனாலும் கூட இவங்க தான் A1. அந்த ஒரு விதிமுறை ஏற்கனவே வந்து ஐசிசியினால வந்து விதிக்கப்பட்டுருச்சு. ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து ஆன்லைனில் கிரிக் பஸ் மாதிரி சில இடங்கள்லாம் பார்த்துட்டு குழப்பத்தில் இருக்கிறாங்க. என்ன இது, எப்படி இந்தியா வந்து அதுக்குள்ள முடிவு பண்ணி போட்டாங்க A1 அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அதுக்கு பதில் இதுதான். ஸோ அந்த குரூப் ஸ்டார்ட் ஆயிருச்சு. பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் வெளியே போயாச்சு. அவ்வளோதான். அதில் வந்து இவங்களால எதுவுமே பண்ண முடியாது. இப்போ அடுத்த மேட்டர் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, குரூப் பியை பொறுத்த வரைக்கும் 4 பேருக்கும் வாய்ப்பு இருக்குது. எஸ், ஆப்கானிஸ்தானுக்கும் வாய்ப்பு இருக்குது, டேபிள் டாப்ல இருக்கிற சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் 0 பாயிண்ட்ஸ்ல இருக்கிறாங்க. ஒரு மேட்ச் விளையாடி தோத்து போயிட்டாங்க. அதே மாதிரி தான் அவங்களுக்கு மேலே 3வது இடத்துல இருக்கிற இங்கிலாந்து ஒரு மேட்ச் விளையாடி அந்த ஒரு மேட்ச் தோத்து போயிட்டாங்க. ஸோ இவங்க 2 பேர்னாலுமே கூட இன்னும் ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டுக்கோ செகண்ட் ஸ்பாட்டுக்கோ வந்து எப்படியாவது அட்லீஸ்ட் இந்த குவாலிஃபிகேஷன்ல உள்ள போக முடியும் அவங்களால. எப்படி அப்படின்னா, இப்போ ஆப்கானிஸ்தான் 2 மேட்ச் பாக்கி இருக்குது, இங்கிலாந்துக்கும் 2 மேட்ச் பாக்கி இருக்கு. அதுல ஒரு மேட்ச் இந்த 2 பேரும் இன்னைக்கு விளையாட போறாங்க. இதுல இன்னைக்கு தோக்குறவங்க டோர்னமெண்ட் விட்டு வெளியே போயிருவாங்க. ஸோ ஒரு போட்டியாளர் இந்த டோர்னமெண்ட் வந்து இன்னைக்கு மேட்ச் முடிவுல வெளியே போக போறாங்க. அதுக்கப்புறம் இந்த குரூப்ல 3 பேருக்கு தான் போட்டி இருக்க போகுது. ஸோ அந்த 3 பேர் போட்டியில் இருக்கிறவங்க, அது ஒருவேளை இங்கிலாண்டாக இருந்தா 2 பாயிண்ட்ல இங்கிலாந்து இருக்கும், அப்போ ஆப்கானிஸ்தானா இருந்தா 2 பாயிண்ட்ல இருக்கும் ஆப்கானிஸ்தான். அப்போ ஸோ அப்போ 3 டீம்ஸ்க்கு போட்டி. ஏற்கனவே 3 பாயிண்ட்ல இருக்கிற ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா இவங்க 2 பேர்ல யாரு வந்து இன்னொரு மேட்ச் ஜெயிச்சு சேஃபா 5ல போய் நிக்க போறா, யாரு ஒரு மேட்சை தோக்க போறா, இல்ல 2 பேருமே ஆளாளுக்கு அவங்களோட மேட்ச் ஜெயிக்க போறாங்களான்றது தான் வந்து டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். பிகாஸ் இப்போ இங்கிலாந்து ஒருவேளை நாளைக்கு மேட்ச்ல ஜெயிச்சு 2 பாயிண்ட்டுக்கு போயிருச்சு அப்படின்னா, இங்கிலாந்துடைய லாஸ்ட் மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா கூட, அதுல இங்கிலாந்து ஜெயிச்சா மட்டுமே அவங்க குவாலிஃபை ஆக முடியும். ஒருவேளை அதுல அவங்க தோத்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க 2 பாயிண்ட்ல அங்கேயே இருந்துருவாங்க. சவுத் ஆப்பிரிக்கா குவாலிஃபை ஆயிரும். ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் கிட்ட ஜெயிச்சாலும் தோத்தாலும் குவாலிஃபை ஆயிரும். இதுதான் மேட்டர். ஸோ சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் இங்கிலாந்து மேட்டர் இதுதான் குரூஷியலா இருக்கும். ஸோ ஒருவேளை ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் கிட்ட தோத்து போனாலும் தே கேன் ஸ்டில் குவாலிஃபை வித் த சேம் 3 பாயிண்ட்ஸ். இங்கிலாந்து அவங்கள தாண்டி போகாம இருக்கணும். அதுக்கு இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட ஜெயிக்க கூடாதுன்றது தான் ஆஸ்திரேலியாவோட எண்ணமா இருக்கும். என்ன ஆப்கானிஸ்தான் தோத்துறக்கூடாதுன்னு வேண்டுதான் என்று எனக்கு புரியல அப்படின்றீங்களா? 2024 T20 வேர்ல்டு கப்ல ஞாபகம் இருக்குதா, 21 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க ஆஸ்திரேலியா அணியை ஆப்கானிஸ்தான். ஸோ அது 2020 ஃபார்மெட், இது 50 ஓவர் ஃபார்மெட், இதெல்லாம் இன்னும் அவங்க அந்த அளவுக்கு வரலப்பா அப்படின்னு நம்ம சொன்னாலும் தெரியாது. இந்த டோர்னமெண்ட் ஒருவேளை அது அந்த டோர்னமெண்ட் எப்படி அந்த மாதிரி அவங்க திடீர்னு அவ்வளோ தூரம் நாக் அவுட்ஸ் வரைக்கும் வரதுக்கு ஃபர்ஸ்ட் டைமா இருந்துச்சோ, இந்த டோர்னமெண்ட் இதுக்கு ஃபர்ஸ்ட் டைமா இருக்கலாம்ல, சொல்ல முடியாது. ஸோ அதனால ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா மேட்சை கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும், இங்கிலாந்து மேட்சையும் கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். ஆனால் நாளைக்கு ஒருவேளை அவங்க இங்கிலாந்து மேட்சை தோத்து போயிட்டாலும் ஒரு இந்த டோர்னமெண்ட் அப்செட் கையில வச்சிருக்கிறது ஆப்கானிஸ்தானா இருக்கும். ஒருவேளை ஆஸ்திரேலியா மட்டும் தோக்கடிச்சு வச்சுக்கோங்க, இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்காவை ஜெயிச்சுட்டு வச்சுக்கோங்க, இங்கேயும் ஜெயிச்சு அங்கேயும் ஜெயிச்சு இங்கிலாந்து உள்ள போயிடும். நெட் ரன் ரேட் படி சவுத் ஆப்பிரிக்கா அப்பவும் ஆஸ்திரேலியாவோட அதிகமா இருந்துச்சுன்னா சவுத் ஆப்பிரிக்காவும் உள்ள போயிடும், ஆஸ்திரேலியா மண்ண கவிரும். ஸோ இப்போ பாக்கி இருக்கிற ஒரே ஒரு மேட்ச்ல ஆஸ்திரேலியாவுக்கு மஸ்ட் வின்னா இருக்குது. சவுத் ஆப்பிரிக்காவும் சேஃபா இருக்கணும்னா எதுவும் நானும் ஜெயிச்சிடணும்பா அப்படின்னு அவங்க மஸ்ட் வின்ன இங்கிலாந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ எல்லா டீமுமே 4 டீமும் ஈக்குவல் தான். கிட்டத்தட்ட வந்து ஒரு பதட்டத்தோட தான் இருப்பாங்க. அதில் கொஞ்சம் பதட்டம் யார் கம்மியாக இருப்பாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா. ஆப்கானிஸ்தான் தானே அப்படின்னு ஒருவேளை யோசிச்சாங்கன்னா, இல்லை அப்படின்னா இந்த குரூப் இன்னும் அலைவா இருக்குது. சூப்பர்பான ஒரு டோர்னமெண்ட்டா அமையறதுக்கு இந்த டீம்ஸ் கிட்ட இருந்து நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சஸ் வந்தால் நல்லா இருக்கும். ஆப்கானிஸ்தானுடைய அந்த 2 மேட்சை இங்கிலாந்து கூட நடக்க போற மேட்சும் ஆஸ்திரேலியா கூட நடக்கிற மேட்சும் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்காதுன்னு கணக்கு பண்ணாலும் கூட ஒருவேளை பாக்கி இருக்கிற அந்த இங்கிலாந்து வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் வந்து ஒரு செம்ம டஃப் ஃபைட்டா போச்சு அப்படின்னா டோர்னமெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். செமிஸ் வந்து கண்டிப்பா இந்த தடவை சூப்பரா இருக்க போகுது. ஸோ செமிஃபைனல்ஸ் பத்தி நம்ம வந்து அது கிட்ட வரும்போது அதை பத்தி நம்ம பேசுவோம். டெஃபினட்டா இந்த டோர்னமெண்டோட செமிஃபைனல் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஐசிசி டோர்னமெண்டோட செமிஃபைனல்ஸா இருக்கும். நீங்க வெயிட் பண்ணி பாருங்க, அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்தியா நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா, இந்தியா நியூசிலாந்து இங்கிலாந்து ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா, யார் அவங்க குரூப்ல இருந்து வந்தாலும் செமிஃபைனல்ஸ் மரண மாசா இருக்கும். இந்த டாப் 4 டீம்ஸ் விளையாட போகும்போது அதை பத்தி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போ குரூப் பி இன்னும் அலைவா இருக்குது, 4 பேருக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அது வரை உங்களோட விடைபெறுது உங்கள் படம். ஓகே பாய்.